விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கில் விலைவாசி உயர்வு, எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட மக்களின் பிரச்சனைகளை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் புதிய தலைமுறையிடம் பேசிய அவர் தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு வழங்குவது தொடர்பாகவும் கூறினார். முதல்வர் சந்திப்பை தொடர்ந்து தமிழகத்தில் உங்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் வந்துட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு, தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியில் நீடிக்க முடியாது என்ற ஒரு சூழல் வந்து தற்போது இருப்பதாக கூறுறாரு. இந்த முடிவானது உங்கள் தலைமை எடுத்த முடிவா அல்லது எவ்வாறு இந்த முடிவை எடுத்துக்கொள்வது? இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் தீர்ப்பை மதிக்கிற வகையில் ஜனநாயக நெறிமுறைகளை, அரசியல் சட்ட நெறிமுறைகளை உயர்த்தி பிடிக்கிற வகையில் தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்க வேண்டும். தனிப்பெரும் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் இன்றைக்கு அனுமதி தர வேண்டும். அப்படி தனிப்பெரும் கட்சி ஆட்சி அமைக்கிற பொழுது நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் என்று அகில இந்திய தலைமையின் வழிகாட்டுதலில் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி முடிவெடுத்தது. அதே நிலை இப்பொழுது தொடர்கிறது. நாங்கள் இப்பொழுது இருக்கிற புதிய ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவை கொடுத்து வருகிறோம். அதனால்தான் எங்களுடைய மாநில கட்சி இப்பொழுது நாங்கள் எந்த அணியிலும் இல்லை. நாங்கள் அரசியல் சூழலை உற்று கவனித்து வருகிறோம். அரசியல் மாற்றங்களை உற்று கவனித்து வருகிறோம். அதற்கேற்ப தமிழ்நாட்டின் நலன் கருதி, தமிழ்நாட்டின் மக்களின் நலன் கருதி, அகில இந்திய அரசியலின் பின்னணியில் என்ன முடிவை எடுப்பது என்பதை கட்சி தீர்மானிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து இந்திய கூட்டணியை சார்ந்த கட்சிகள் தொடர்ந்து இயக்கங்களை நடத்த வேண்டும். விலைவாசி உயர்கிறது. இப்பொழுது எரிபொருள் நெருக்கடி இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் மிகுந்த சோதனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எனவே மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து நாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதேபோல இன்றைக்கு இந்திய கூட்டணி சார்பில் அடுத்த கட்டத்திற்கு நாம் முன் செல்ல வேண்டுமானால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தவறான கொள்கைகளை எதிர்த்து நாம் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கிறது. இவை அனைத்தும் எடுத்துக்காட்டப்பட்டன. இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்யப் போகிறது என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.